9/3/26 बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे, शिव बाबा के इस रचे हुए रुद्र यज्ञ की तुम्हें बहुत बहुत संभाल करनी है। यह बेहद का यज्ञ स्वराज्य पाने के लिए। இனிமையான குழந்தைகளே, சிவத்தந்தையினால் படைக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ர யஜ்ஞத்தை, சிவ பாபாவினால் படைக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ர யஜ்ஞத்தை நீங்கள் மிக மிக கவனமாய் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். மிக மிக கவனமாய் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட யஜ்ஞத்தினால் சுயராஜ்யத்தை அடைகின்றீர்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்ஞத்தினால் ஸ்வராஜ்யத்தை அடைகின்றீர்கள். प्रश्न, इस रुद्र यज्ञ का रिस्पेक्ट किन बच्चों को रखता है? கேள்வி, எந்த குழந்தைகளுக்கு இந்த ருத்ர யஜ்ஞத்தின் மதிப்பு இருக்கிறது? எந்த குழந்தைகளுக்கு இந்த ருத்ர யஜ்ஞத்தின் மீது மதிப்பு இருக்கிறது? जो इसकी विशेषताओं को जानते हैं. பதில், இந்த ருத்ர யஜ்ஞத்தின் சிறப்பியல்புகளை புரிந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த ருத்ர யஜ்ஞத்தின் சிறப்பு இயல்புகளை புரிந்தவர்களுக்கு இருக்கிறது. तुम्हें पता है कि इस रुद्र यज्ञ से हम कोड़ी से हीरे जैसा बनते हैं. உங்களுக்கு தெரியும், இந்த ருத்ர யஜ்ஞத்தினால் நாம் சோழியிலிருந்து வைரம் போல் ஆகுகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ருத்ர யஜ்ஞத்தால் நாம் சோழியிலிருந்து வைரமாகுகின்றோம். इसमें सारी पुरानी दुनिया स्वाहा होती है. இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகுகிறது. இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகுகிறது. इस पुराने शरीर को भी स्वाहा करना है. இந்த பழைய சரீரத்தை கூட ஸ்வாகா செய்ய வேண்டும். இந்த பழைய சரீரத்தை கூட ஸ்வாகா செய்ய வேண்டும். कोई भी ऐसा बेकायदे कर्म न हो जिससे यज्ञ में विघ्न पड़े. யஜ்ஞத்திற்கு தடை ஏற்படும்படி எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயல் செய்யாதீர்கள். யஜ்ஞத்திற்கு தடை ஏற்படும்படி எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியம் செய்யாதீர்கள். जब ऐसा ध्यान रहे तभी रेस्पेक्ट रख सकते हैं. அப்படிப்பட்ட கவனம் இருந்தால்தான் இந்த யஜ்ஞத்தில் மதிப்பு கொண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட கவனம் இருந்தால்தான் இந்த யஜ்ஞத்திற்கு மதிப்பு கொடுக்க முடியும். गीत माता ओ माता. பாடல் மாதா ஓ மாதா. ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना. குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. जिन्होंने बनाया वह तो बेचारे माता को जानते ही नहीं. இந்த பாட்டை எழுதினவங்களுக்கு பாவம் மாதானா யாருன்னே தெரியாது. நாம் சுனாகே ஜகத்தம்பா. ஜகத்தம்பான்னு பெயர் கேட்டிருப்பாங்க. परंतु वह कौन थी, क्या करके गई, यह किसको भी पता नहीं सिवाय तुम बच्चों के.
ஆனால் அந்த மாதா யார், அவங்க என்ன செய்துட்டு போனாங்க, யாருக்குமே உங்களை தவிர தெரியாது. ஜெகத்தம்பா ஹே தோ ஜரூர் பாப் பி ஹே. ஜெகத்தம்பா இருக்கிறாங்கன்னா அவசியம் தந்தையும் இருப்பார். பச்சியாம் பி ஹே பச்சே பி ஹே. இங்கே குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஜெகத்தம்பான்னா ஜெகத்பிதா இருக்கணும், ஜெகத்தம்பா ஜெகத்பிதாவுக்கு குழந்தைங்களும் இருக்கணும். जो जगतम्बा के पास जाते हैं उसकी बुद्धि में यह समझ नहीं है सिर्फ मूर्ति पूजारी है. देवी के आगे जाकर भीख मांगते हैं. ஜெகதம்பா கோவிலுக்கு போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல யார் இந்த ஜெகத்தம்பா. அங்கே வெறுமனே பூஜாரியாக போய் பூஜை பண்ணிட்டு ஏதோ தங்களுக்கு தேவையானவற்றை கையேந்தி கேட்பவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். அப் யஹ் ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யக்ஞகே. இப்போ நீங்க இங்கே வந்திருக்கிறது எங்கே? ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்ஞத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே கோயிலுக்கு போகிறவங்க எந்த சாமிக்கு முன்னால் போகிறோம், அந்த சாமி யார், உண்மையிலே அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு போனாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் இங்கே வந்திருக்கிறோம் எங்கே? ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்ஞத்திற்கு. இஸ்கா கிரியேட்டர்கே மாதா பிதா தத்துவம். இதனுடைய கிரியேட்டர் யாரு? இந்த ருத்ர ஞான அவிநாசி யஜ்ஞத்தை படைப்பவர் யாருன்னா மாதா பிதா. அவர்களைப் போலத்தான் நீங்களும் கூட அப்படின்றார். மாதா பிதா யஜ்ஞத்தை படைச்சாங்க, நீங்களும் தான் அப்படின்றார் பாபா. தத்துவம் தும்பி யஜ்ஞக்கே கிரியேட்டர் ஹோ. நீங்கள் கூட யஜ்ஞத்தை படைப்பவர்கள். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஏன் நின்றுட்டு கூட நீங்கள் பாபா ஞானம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடம் என்னவா மாறிடுது? யஜ்ஞமா மாறிடுது. யஜ்ஞம்னா வேள்வி, வேள்வினா அதில் பாவகர்மா அழிக்கப்படணும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஞானம் சொல்கிறீங்க அல்லது பாபாவை நினைக்கிறீங்கன்னாலே போதும், அந்த இடம் என்னவாயிடுது? யஜ்ஞம் ஆயிடுது. அப்போ பாபா சொல்றார், நீங்களும் யஜ்ஞத்தை படைப்பவர்கள். தும் சப் பச்சோங்கோ இஸ் யஜ்ஞ கி படி சம்பால் கர்னேகே. இன்னைக்கு வானிலை பாதிக்கு மேலே யஜ்ஞம் யஜ்ஞம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பாபா நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அத்தனை குழந்தைகளும் இந்த யஜ்ஞத்தை ரொம்ப கவனமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும், சம்பாலனை செய்யணும். யாகம் பாபா வளர்த்துட்டார், இதை நாம் பாதுகாத்து வளர்க்கணும். யஜ்ஞ கேலியே பகுத் ரெஸ்பெக்ட் ரகனா சாகியே. இந்த யாகத்திற்கு, யஜ்ஞ குண்டத்திற்கு, பாபா உருவாக்கின இந்த வித்யாலயத்திற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். யஜ்ஞ கி பூரி சம்பால் கி ஜாத்தேகே. யஜ்ஞம் முழுமையாக கவனத்தோடு பாதுகாத்து வளர்க்கப்படுகிறது. யஹே ஹெட் ஆஃபீஸ். மதுபன் வந்திருக்கிறோம் நாம். இந்த மதுபன்கிறது என்னது? தலைமை அலுவலகம். और भी ब्रांचेस है, மேலும் கிளைகள் இருக்கின்றன. मम्मा बाबा और तुम बच्चे अपना भविष्य हीरे जैसा बना रहे हैं इस यज्ञ द्वारा. मम्मा பாபா மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்திற்கு வைரம் போல இந்த யஜ்ஞத்தின் மூலமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நம்ம வாழ்க்கையையே வைரமாக்குது இந்த யஜ்ஞம். तो ऐसे यज्ञ की कितनी संभाल और इज्जत रखनी चाहिए. அப்போ நம்ம வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த யஜ்ஞத்தின் மீது எவ்வளோ கவனம் மரியாதை கொண்டிருக்க வேண்டும். கித்னா லவ் ஹோனா சாஹியே. பாபா சொல்றார், எவ்வளோ அன்பு இருக்க வேண்டும். ஏ ஹமாரி மம்மா ஜெகதம்பா கா யஜ்ஞே. இது நம்முடைய மம்மா ஜெகதம்பாவினுடைய யஜ்ஞம். நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க ஒரு பொருளை கொடுத்தாலே அந்த பொருளை ரொம்ப கவனமாக பாதுகாத்து வச்சுருப்போம். அந்த பொருளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் பார்த்துப்போம். அப்போது இது நம்முடைய ஜெகதம்பா மம்மா படைத்த யஜ்ஞம்.
மம்மா பாபா கா யஜ்ஞசோ ஹமாரா யஜ்ஞ. அப்போ மம்மா பாபா வளர்த்த யஜ்ஞம்னா இது நம்மோட யஜ்ஞம். ஒன்றுமில்லை, இந்த வள்ளலார் உருவாக்குன அந்த அடுப்பை இன்னைக்கு வரைக்கும் அதை அணையாமல் பார்த்துட்ருக்குறாங்க வடலூரில் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்போது வள்ளலார் மேலே மதிப்பு உடையவங்க அந்த தீ அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கவனம் கொடுக்குறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த தீ இருந்துகிட்ருக்கிற வரைக்கும் சமையல் நடந்துகிட்ருக்குது, சமையல் நடந்துகிட்ருக்கிற வரைக்கும் வர்றவங்க பசியாறிட்டு போகிறாங்க. இது வள்ளலார் மேலே ரொம்ப மதிப்பு கொண்டு இருக்கக்கூடியவங்க அந்த தீயை அணையாமல் பார்த்துக்கிறாங்க. இங்கே பாபா ஞான யோகத்தால் ஒரு யஜ்ஞத்தை, ஒரு அக்னி குண்டத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த ஞான யோகத்தால் உருவான இந்த அக்னி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை வைரம் போல மாற்றுது. மனிதனை தேவதை ஆக்குது, பதித்தமானவங்களை பாவனமாக்குது, பிச்சைக்காரனை பேரரசனாக மாற்றிடுது. இது யார் உருவாக்குனது? நம்முடைய மம்மா, நம்முடைய பாபா உருவாக்குனது. எனில் இது நம்முடைய யஜ்ஞம். அம்மா அப்பாவுடையது பிள்ளைங்களுக்கு, இது என்னுடைய யஜ்ஞம். அப்போ இதற்கு எந்த இடையூறும் நேராமல் பாதுகாத்து கொள்ளணும். ராமாயணத்தில் கதையே பார்த்திங்கன்னா அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு யாகம் வளர்க்க போகிறேன், அந்த யாகத்துக்கு சில அசுரர்கள் தடை ஏற்படுத்துகிறாங்க. இந்த யாகத்துக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காமல் உங்களுடைய மகனை பாதுகாப்புக்கு அனுப்பு அப்படின்னு தசரதன்ட்ட ராம லட்சுமணனை கூட்டிகிட்டு போகிறார். அவர் ராமனன் தான் கேட்குறார், ராமரோட லட்சுமணனும் போகிறார். அப்போது அந்த தாடகைலாம் வந்தாங்க. அந்த யஜ்ஞம் யாகம் அணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்புறம் இவங்க அவர்கள் அரக்கர்களெல்லாம் கொன்றாங்க. அப்படிலாம் நம்ம கதையெல்லாம் கேள்விப்படுறோம். பாபா சொல்கிறார், எல்லாமே இந்த யஜ்ஞத்திற்கு நிறைய தடை ஏற்படும், பகவானே உருவாக்குனது தான். ஆனால் இது அணையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இதன் மேலே அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படின்றார். ஏன்னா இது மம்மா பாபாவினுடைய யஜ்ஞம், நமது யஜ்ஞம். யஜ்ஞ விருத்தி கர்னி ஹோத்தி ஹே கி யஜ்ஞமே ஆக்கர் பகூத் பச்சே அப்னே பாப் சே வர்ஷா லேவே. இந்த யாகத்தை, இந்த யஜ்ஞத்தை, இந்த வித்யாலயத்தை நீங்கள் மிக பெரிதாக விரிவுபடுத்த வேண்டும். எதனால்? இன்னும் நிறைய குழந்தைங்க தன்னுடைய ஆஸ்தியை தன் தந்தையிடமிருந்து எடுத்து கொள்ள ஏதுவாக இந்த யஜ்ஞம் இருக்குது. அப்போ இந்த யஜ்ஞம் எவ்வளவு விரிவடையுமோ அவ்வளவு நிறைய பேர் இங்கே வருவாங்க, பலன் அடைவாங்க, பயனடைவாங்க, பாபாட்டேருந்து ஆஸ்தி அடைவாங்க. பல் குது நகி லே சக்தே குதுக்கோ ஃபுர்சத் நகி ஹே தோ அச்சா அவரோங்கோ நிமந்திரன் தேனா சாகியே. சில பேர் எங்களுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க போல். அவங்கள பார்த்தும் பாபா சொல்கிறார், பரவாயில்லை, உங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்ன, மற்றவங்களுக்காவது அழைப்பு கொடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் போக முடியல, நீயாவது போயேன் அப்படிம்பாங்க. வீட்டிலலாம் பாபா வீட்டுக்கு நம்ம வரும்போதெல்லாம் நிறைய பேர் வீட்டிலே சொல்லுவாங்க, எங்களால் தான் முடியல, நீயாவது போ, நீங்களாவது போங்க. பாபா கூட சொல்கிறார், அப்படி இந்த யஜ்ஞத்திற்கு வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்காவது போகிறதுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க, அந்த புண்ணியமாவது உங்களுக்கு என்ன பண்ணும், சேரும் அப்படின்றார். இங்கே வராதவங்களையே சேவா பண்ண சொல்கிறார், மற்றவங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பெயரே ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யஜ்ஞம். இதன் மூலம் சுயராஜ்யம் கிடைக்கிறது. யார் இந்த யஜ்ஞத்தை வளர்க்க, பாதுகாக்க கருவியாக இருக்கிறாங்களோ, உதவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சுயராஜ்யம் கிடைக்குது. அப்படின்னா என்ன? நாம் ராஜ்யம் பண்ண முடியும். நம்ம மனசை, நம்ம உடலை நாம் கட்டுப்பாட்டோடு வச்சுக்க முடியும். நம்ம நினச்ச மாதிரி நம்முடைய மனசு, நம்முடைய உடம்பை நாம் செலுத்த முடியும். பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை, இந்த உலகம் கூட நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த யஜ்ஞத்தில் பழைய சரீரத்தையும் ஸ்வாகா செய்ய வேண்டும். இந்த யஜ்ஞத்தில், இந்த யஜ்ஞம் வளர்கிறதுக்கு தேவை என்னப்படுது? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. யார் பாபாட்ட அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய இந்த யஜ்ஞம் வளருது. யஜ்ஞத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிவில் ஒரு தேவதை வரும், அல்லது அவங்க வணங்கிய தெய்வம் வரும். அந்த தெய்வம் அவங்க வேண்டிய வரத்தை, விரும்பிய வரத்தை கொடுத்துட்டு போகும்.
இப்போ தசரதருக்கெல்லாம் கூட பிள்ளைங்க கிடச்சதெல்லாம் கூட ஒரு தெய்வம் வந்து ஒரு சக்கரை பொங்கல் ஒரு பானையில் கொடுத்துச்சு, அதெல்லாம் பிரித்து கொடுத்தார், அப்படிலாம் நம்ம கதை கேள்விப்படுறோம். பாச யாக குண்டத்தை வளர்க்குறோம்னாலே வரம் கிடைக்க போகுது, நம்ம விரும்பிய வரம்ங்கிறது கிடைக்க போகுது. ஆனால் யாகம் வளர்க்குறதுக்கு உள்ள பொருளை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்பெல்லாம் எனதுன்னு வருதோ அதெல்லாம் இந்த யஜ்ஞத்தில் போடணும். எதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு பழசாக தெரியுதோ அதையெல்லாம் இதில் என்ன பண்ணணும்? ஸ்வாகா பண்ணணும். முதல்ல நாம் போட வேண்டியது என்ன? பழைய சரீரத்தை ஸ்வாகா செய்ய வேண்டும். இந்த யாகத்தில் இந்த பழைய சரீரம் நம்ம பார்க்குற எல்லாமே பழைய சரீரம்தான். முக்கியமாக நம்ம வளர்த்துட்ருக்கிற இந்த சரீரமும் பழைய சரீரம்தான். சரீரத்தை ஸ்வாகா பண்ணணும். அப்படின்னா இந்த சரீரத்தை பாபா சேவையில் ஈடுபடுத்தணும். இந்த சரீரத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலை ஸ்வாகா பண்ணணும். பாபாவின் உடையவர் ஆகுதல் என்று இதற்குத்தான் சொல்லப்படுகிறது. நான் பாபா குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த சரீரத்தை பாபா சேவையில் ஈடுபடுத்தியிருக்கிறேன். சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல், தேக அபிமானத்தை ஸ்வாகா பண்ணிட்டேன். இதுக்கு பேர் பாப்புகா பஞ்சானா. இதுக்கு பேர் தான் என்னது? பாபா உடையவர் ஆகுதல். யக்ஞ கோயி மக்கான் நகிகே எக் பேகத்துக்கு பாத். யக்ஞம்னா இது ஏதோ ஒரு பில்டிங் கிடையாது, கட்டடம் கிடையாதுன்றார். மதுபன் யக்ஞம், மதுரை யக்ஞம், சக்தி சரோவர் யக்ஞம் தான். யக்ஞங்கிறது இந்த சுவரை சொல்கிறது இல்லை, இந்த கட்டடத்தை சொல்லலை. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட யக்ஞம். இந்த யக்ஞத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டும். இங்கே உட்காந்து யோகா பண்ணுறோம்னா நம்ம புத்தியில் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் இருந்து விலகி விடுகிறது அல்லது பஸ்பமாகி விடுகிறது. ஆகே சல் தும் தேக்கனா, வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இஸ் யக்ஞக்கா கித்னா ரெகார்டு ரக்தேகே, இந்த யக்ஞத்துக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு வைப்பார்கள். இப்போ இடையில வந்து டெல்லியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் வந்து சொல்கிறாங்களாமா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் சரியான பாலமாக இருக்கக்கூடியது பிரம்மா குமாரிகள் தான் அப்படின்னு ஆஷா பையன்ஜி சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் சொல்கிறாங்க, மக்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டு விரும்புது, ஆனால் அவங்களுக்கு சரியான பாலமாக இருக்கிறது பிரம்மா குமாரிகளால் தான் முடியும் அப்படின்றாங்க. அப்போது அவங்க இந்த வித்யாலயத்தின் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க. ஐக்கிய நாடு சபையில் கூட முக்கியமான ப்ராஜெக்டை வந்து பிரம்மா குமாரிகள் கையில் கொடுத்தா அவங்க சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நம்பி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறார், அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், இந்த யஜ்ஞத்திற்கு வரக்கூடிய காலத்தில் ரொம்ப மரியாதை வைப்பார்கள் உலகத்தில். யகா பகுத்தோங்கோ ரெகார்டு நகி. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு மரியாதை இந்த யஜ்ஞத்தின் மீது இல்லை. இத்தனே சப் யஜ்ஞக்கே பச்சேகே. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த யஜ்ஞத்தின் குழந்தைங்க. நாம் எப்படி பிறந்தோம்? இந்த யாகத்திலேருந்து பிறந்தோம், இந்த யாக குண்டத்திலேருந்து பிறந்தோம். நமக்கு புது பிறவி கொடுத்தது இந்த யஜ்ஞம். பச்சே பைதா ஹோத்தா ரகத்தேகே. நாம் மட்டுமா, இன்னும் நிறைய பாபா குழந்தைங்க பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். தோ இஸ் யஜ்ஞி கித்னி இஜ்ஜத் ரக்னீகே. நமக்கு பிறப்பு கொடுத்த இன்னும் நிறைய பேருக்கு பிறப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யஜ்ஞம், இந்த வித்யாலயம், இந்த அமைப்பு, இதன் மீது நாம் எவ்வளவு மரியாதை கொண்டிருக்க வேண்டும். பரந்து பகுத்துகே ஜின்கோ கதர்ஹி நகி. ஆனால் நிறைய பேருக்கு இந்த யஜ்ஞத்தின் மீது மதிப்பு என்பதே இல்லை. இத்தனா படா யஜ்ஞகே, இந்த யஜ்ஞம் அவ்வளோ பெரிய யஜ்ஞம். ஜிஸ்ஸே மனுஷ்ய கௌடி சே ஹீரா ஜெய்சே பிரஷ்டாச்சாரி சே சிரேஷ்டாச்சாரி பந்தேகே. இந்த யஜ்ஞத்தினால் மனிதர்கள் சோழியிலிருந்து வைரமாக, பிரஷ்டாச்சாரி மிக தாழ்ந்த நிலையிலிருந்து சிரேஷ்டாச்சாரி உயர்ந்தவர்களாக ஆகுகிறார்கள். இஸ்லியே பாபா ககுத்தேகே. அதனால தான் பாபா சொல்றார், பல் யஜ்ஞ ரச்சித்தே ரகு. இந்த யஜ்ஞத்தை படைத்து கொண்டே இருங்கள். அப்படின்னா நிறைய சென்டர் ஓப்பன் பண்ணிகிட்டே இருங்க. ஏகி பி சிரேஷ்டாச்சாரி பனா தோ அகோ சௌபாகிய. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஞானம் கொடுங்க, கோர்ஸ் கொடுங்க, கேம்ப் பண்ணுங்க, படவிளக்கம் பண்ணுங்க. அதில் யாராவது ஒரே ஒருத்தர் நல்லவங்களா உயர்ந்தவங்களா ஆகிட்டாலும் அது ஆகா சௌபாகியம். சேவா பண்ணிகிட்டே இருங்க.
அதில் ஒருத்தர் நல்லவங்களா உயர்ந்தவங்களா ஆயிட்டாலும் அது ஆகா சௌபாக்கியம். இத்தனை லாக்கோ மந்திர் ஆதிகே வகா கோயி சிரேஷ்டாச்சாரி நகி பந்தே. பாபா சொல்றார், இன்னைக்கு உலகத்தில் எத்தனை லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருக்கிறது, அதில் யாரும் சிரேஷ்டாச்சாரி ஆகிறது இல்லை அப்படின்றார். அப்படின்னா மறைமுகமாக அந்த எல்லா ஆலயங்களை காட்டிலும் மிக உயர்வானது. அங்கே போகிறாங்க, அங்கே வேண்டிட்டு வராங்க, சண்டை போட்டுட்டு வராங்க, அழுதுட்டு வராங்க, புலம்பிட்டு வராங்க, திரும்பி வரும்போது அதே ஆளாகவே மாறிடுறாங்க. திருந்தினாங்களா தெரியாது. ஆனால் அது எல்லாவற்றை விட உயர்ந்தது. காரணம், இது மனிதர்களை உன்னதமானவர்கள் ஆக்கக்கூடிய இடம். யகத்தோ சிரப் தீன் பயிர் பிருத்திவிக்கே சாகியே. இங்கே 3 அடி நிலம் போதும். பெரிய கோவிலாக இருந்தும் கூட அங்கே மனுஷங்க மாறுறாங்களா தெரியல, மாறலைன்னே சொல்கிறார் பாபா. ஆனால் இங்கே 3 அடி நிலத்தில் இருந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உட்கார்ந்து ஞானம் சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறிடுது. கோயி ஆயேத்தோ ஏக்தம் ஜீவன் சுதர் ஜாயே. யார் வந்தாலும் அவன் முற்றிலுமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாறி விடுகிறது. எனில் கித்னி இஜ்ஜத்து ஹோனி சாகியே யக்ஞிக்கு. அப்படின்னா இந்த யஜ்ஞத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொண்டு இருக்கு, ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றிடுது. அப்பேற்பட்ட இடம் இது. எனில் இந்த இடத்துக்கு நாம் எவ்வளோ மதிப்பு கொண்டு இருக்கணும். பாபாவுக்கு நிறைய பேர் லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா ஹம் அப்னே கர்மே கோலே. பாபா எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கட்டுமா, கீதா பாடசாலை தொடங்கட்டுமா. அச்சா பச்சே பல் யக்ஞ பூமி பனாவோ. நல்லது குழந்தை, உங்கள் வீட்டை நீங்கள் யக்ஞ பூமியாக மாற்றுங்கள் அப்படின்றார். கோயினா கோயிக்கா கல்யாண் ஹோகா. யாராவது ஒரு சிலருக்காவது நன்மை நல்லது என்பது நடக்கும். இந்த யக்ஞத்திற்கு மிக பெரிய மரியாதை, மதிப்பு, மகிமை இருக்கிறது. யக்ஞத்தினுடைய பூமி என்றால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட யக்ஞத்தின் மீது நாம் மிகுந்த மரியாதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் அந்த அளவு மரியாதை கொடுப்பது இல்லை. யக்ஞத்தில் தடைகளோ நிறைய ஏற்படுகிறது. இது சிவ பாபாவுடைய யக்ஞம் எனில் இங்கே தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கிறார்கள். இன் மம்மா பாபா சேத்தோ குச் பி நகி மில்தா. இந்த மம்மா பாபாட்ட எதுவும் நமக்கு கிடைக்காது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதா இருந்தால் யார்கிட்ட தான் கேட்கணும்? சிவபாபாட்ட தான் கேட்கணும். சில நேரத்தில் அப்படி கூட ஆயிடுது, மம்மாட்ட அதை கேட்டேன், பாபாட்ட இதை கேட்டேன், எனக்கு அவங்க தரலை அப்படின்னு இந்த யஜ்ஞத்தின் மேலே உள்ள மதிப்பு என்னவாயிடுது, அவங்களுக்கு குறைஞ்சிருது. அதுக்கு சிவபாபா சொல்கிறார். முதல்ல சொன்னார், இது மம்மா பாபாவால் படைக்கப்பட்ட யஜ்ஞம், இது உங்களுடைய யஜ்ஞம் அப்படின்னார். இப்போ பாபா சொல்கிறார், இங்கே மம்மா பாபாட்டிருந்து எதுவும் கிடைக்காது, இது என்னால் படைக்கப்பட்ட யஜ்ஞம், நீங்கள் ஏன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்றார். பாபா சொல்கிறார், அப்படின்னா என்ன, தேகதாரிட்டே நமக்கு எதுவும் நாம் விரும்பி எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. பேகத்துக்கே பாப் சேகி சப் குச் மில்தாகே. உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குதோ, இனி என்னென்ன கிடைக்க போதோ அது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாட்ட இருந்து தான் கிடைக்குது. எனக்கு இவங்க தான் ஞானம் கொடுத்தாங்க, இல்லை நான் தான் கொடுத்தேன். இவங்களால தான் எனக்கு நிம்மதி கிடைச்சிது, இல்லை நான் தான் கொடுத்தேன். இனியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது யார் மூலமாக மட்டும்தான்? உண்மையிலே பாபா வீட்டில் யார் சௌக்கியமாக இருக்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே பாபா கொடுக்காருன்னு நினைக்கிறவங்க சௌக்கியமாக இருக்காங்க. யார் இவங்க அவங்க நினைக்கிறாங்களோ கொஞ்ச நாள்லேயே அவங்க டென்ஷன் ஆகிட்டு பாபா கையை விட்டுட்டே போயிடுவாங்க. எனக்கு கொடுக்கறது பாபா, எனக்கு கொடுத்தது பாபா, எனக்கு கொடுக்க போகிறதும் பாபா. இங்கே வேற யார்கிட்ட இருந்தும் நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு பாபா வானிலை தெளிவாகவே சொல்கிறார். யார்கிட்ட இருந்தும் எதுவும் கிடைக்க போகிறதில்லை. பாபா பாபா பாபான்னு யார் வாய் சொல்லிகிட்டே இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்தையும் பாபா பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கிறார், கொடுத்துட்ருக்கிறார். வகு ஏக்குகே, அவர் ஒரே ஒருத்தர் தான். உங்களுக்கு கொடுக்க போகிற ஆள் ஒரே ஒருத்தர் தான். மம்மா பாபா ககா ஜாத்தாகே ஷரீரதாரிக்கோ. மம்மா பாபான்னு ஷரீரதாரியத்தான் சொல்லப்படுது. நிராகாரக்கோ தோ ஷரீர் ஹை நஹி. ஆனால் நிராகாரமானவருக்கு ஷரீரமே கிடையாது. அதாவது சிவபாபாவுக்கு உடலே கிடையாது.
தோ பாப் ககத்தேகே. அதனால பாபா சொல்றார் கி சாக்கார் காபி முரீது மத்து பனோ. இந்த சாக்காரத்துக்கு கூட நீங்க வசம் ஆகிடாதீங்க. இப்ப யாரை குறிப்பிட்டு சொல்றார்? பிரம்மா பாபாவை அண்டர்லைன் பண்றார். அவர் இல்லைன்னா இந்த யஜ்ஞம் ஏது? அவர் இத்தனை கோடி கொடுக்கலன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ண, அவர் பிஸ்னஸ் எவ்வளோ நல்லா ஓடிட்டு இருந்த பிஸ்னஸ், எவ்வளோ நல்ல அருமையான குடும்பம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் பாபா சொல்கிறார் இவருக்கு கூட நீங்கள் வசம் ஆயிடாதீங்க, ஃபேன் ஆயிடாதீங்க. அப்படின்னா பிரம்மா பாபாட்டே எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு நினைக்காதீங்க, அவர்கிட்ட தான் நம்பிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. மேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். எக பாபாபி முஜே யாது கர்த்தாகே. சிவபாபா உட்காந்துருக்கிறது யார் சரீரத்தில்? பிரம்மா சரீரத்தில். சிவபாபா சொல்கிறார் இந்த பிரம்மாவே என்னையத்தான் நினைக்கிறார், இந்த பிரம்மாவே என்னையத்தான் நினைச்சிட்ருக்கிறார், நீங்கள் யாரை நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்றார். சித்ரோமே திகாத்தாகே, படங்களில் காண்பிக்கப்படுகிறது ராமன், கிருஷ்ணன், பிரம்மா எல்லோருமே ஒரு பரமாத்மா பரம தந்தையை நினைக்கின்றார்கள் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னமோ அப்படி கிடையாது. ராமரோ கிருஷ்ணரோ இறைவனை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தேவதை ஆயிட்டாங்க அப்படின்னா அங்கே நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உண்மை இது, இந்த பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? சிவபாபாவை நினைச்சு இந்த ராமனா கிருஷ்ணனா என்ன பண்றார்? மாறுறார். இதுதான் உண்மை. ஆனால் நாம் காண்பிக்கிறோம் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இந்த தேவதைகளே இறைவனை நினைச்சு தான் இந்த நிலைமையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே யாரையும் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க. அதுவே பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனையே என்னதுதான்? நமக்கு பிரச்சனை என்னதுதான்? நம்ம யாரையோ நினைக்கிறோம் பாபாவை விட்டுட்டு, அதுதான் என்னவாவே மாறுது? பிரச்சனையாகவே மாறுது. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் நமக்கு எல்லா பிராப்தியும் கிடைச்சிடுது. அதனால் நம்ம யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பதீத்தமாக ஆகிவிட்டதால் பாவனமாக ஆகுவதற்கு இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். சத்தியுகம் திரேதாயத்தில் ஆத்மா தூய்மையாக இருக்குது. அதனால் அந்த ஆத்மாக்கள் பரமாத்மாவை கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. उनके सदके इनका मान है, तुमको कोई भी देहदारी को याद नहीं करना है. அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போது அவ்வளோ மகிமை சிவபாபாவுக்கு இருக்கிறது. மகிமா ஏகிக்கி ஹீகே, மகிமை ஒரே ஒருத்தருக்குத்தான். நாம் பதீத்தமாகிட்டோம், நாம் தூய்மையாகிறதுக்கு நினைவு செய்யணும். மகிமை ஒருத்தருக்குத்தான், அவருக்குத்தான் இந்த எல்லா மகிமையும். மகிமை ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான். தும்கோ கோயி பி தேகதாரிக்கோ யாத் நகி கர்னாகே, நீங்கள் எந்த தேகமுடைய மனிதரையும் நினைக்க வேண்டாம். அந்த ஆத்மா இந்த ஆத்மான்னு சொல்லி கூட நினைக்காதீங்க. வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? அந்த ஆத்மா இந்த ஆத்மா. எதுக்கு அந்த ஆத்மா இந்த ஆத்மாவை பற்றி பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு? அந்த நேரத்தில் எந்த ஆத்மாவை நினைக்கலாம்? பரமாத்மாவை நினைக்கலாம். பாபா சொல்ற, நீங்கள் எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள். நம்பர் 1 புருஷார்த்தி மம்மா பாபா. இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறார்? அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது. அப்போ நம்பர் 1ஐயே உரங்கட்டி வைக்கிறார். அவங்களத்தான் பார்க்குறோம், அவங்களத்தான் ஃபாலோ பண்ணுறோம். சிவபாபாவை பார்க்க முடியாது. பார்க்கறது நம்ம யாரைத்தான் பார்த்துட்ருக்கோம்? பிரம்மா பாபா என்ன செஞ்சார், மம்மா என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணுறது அவங்கள தான், பார்க்கறது அவங்க தான். ஆனால் நினைக்கிறது யாரை மட்டும்தான் நினைக்கணுன்றார்? அவங்களை இப்படி ஆக்குனது யார்? மம்மாவை ஆக்குனது யார்? பாபாவை பாபா ஆக்குனது யார்? சிவபாபா இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு தெரிகிறது, எந்த தேகதாரியையும் நினைக்க வேண்டாம். தேகதாரி சே உன்கா பரிச்சயம் மில்தாகே லேக்கின் யாது உன்கோ கர்னாகே. உங்களுக்கு ஞானம் கொடுக்கறது என்னமோ ஒரு தேகதாரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒரு தேகமற்ற ஒரு பரமாத்மாவை தான் நினைக்க வேண்டும். பாபாபி தேகதாரி, இந்த பிரம்மா பாபா கூட தேகதாரி தான். சப் பரிச்சய தேத்தேக, எல்லா விளக்கத்தையும் அறிமுகத்தையும் தருகின்றார். நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தது பாபா, எல்லாம் புரிய வச்சது பாபா. परंतु बहुत ऐसे भी बेसमझ बच्चे के जो कहते हैं हम तो डायरेक्ट शिव बाबा
கி பிரேரணாசே கியான் லே சக்தேகே. இவ்வளோ விளக்கிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை போடுறார். ஆனால் நிறைய முட்டாள் குழந்தைங்க இருக்கிறாங்க, எனக்கு டைரக்டாக சிவபாபாட்டேருந்து தூண்டுதலால் ஞானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. டைரக்டாலாம் கிடைக்காது, சிவபாபா தான் கொடுக்குறார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் கனெக்ஷன், வேறு யாரும் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சா அவங்களுக்கு பாபா கொடுக்குற பேர் என்னது? அதுதான் கொடுக்குற முட்டாள் குழந்தைன்ற. பிரம்மாவை நினைக்காதே, மம்மாவை நினைக்காதே, பிரம்மாட்டேருந்து கிடைக்காது, மம்மாட்டேருந்து கிடைக்காது. ஆனால் அவங்க மூலமாக என்னுடைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது எனக்கு டைரெக்டாக நீ எனக்கு மம்மா தேவையில்லை, பாபா தேவையில்லைன்னு வீட்டில் உட்காந்துட்டு மோட்டத்தை பார்த்துட்டு, மோட்டோ வளையத்தை பார்த்துக்கிட்டு, இல்லை வானத்தை பார்த்துட்டு இருந்தாலாம் ஒன்றும். அப்படி சில கேஸ் இருக்குது. எனக்கு யஜ்ஞமே தேவையில்லை, யாரும் தேவையில்லை, நான் வீட்டிலேயே உட்காந்துக்க போகிறேன், வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சிவபாபா எனக்கு ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பாபா வைக்கிற பேர் என்னது? முட்டாள் குழந்தைங்க. நான் கொடுக்க போகிறது இவங்க மூலமாக தான் கொடுக்க போகிறேன். கொடுக்கறது நானாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அதனால பாபா சொல்கிறார், இங்கே டைரக்ட் தூண்டுதலால் ஞானம் என்பதெல்லாம் கிடைக்க முடியாது. ஒருவேளை அப்படி நடப்பதாக இருந்தால் நான் பிறகு இந்த ரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன? டைரக்டாகவே சிவபாபா கொடுத்துருவாருன்னா அப்புறம் பிரம்மா சரீரத்தில் பிரவேசம் ஆகியிருக்கணுங்கிற அவசியம்தான் என்ன வந்தது அப்படின்னு கேட்குறார். அப்படி கூட யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, இஸ் சாக்கார் சே ஹமாரா கியா காம், இந்த பிரம்மாவுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இவர்கிட்ட நமக்கு என்ன வேலை, பாபா சொல்கிறார் என்னையை நினைவு செய்யுங்க, எனக்கு அவரே போதும் நினைக்கிறாங்க. உன்கோ யாது கரோ, சிவபாபாவை நினைங்க, பரந்து த்ரூ தோ இன்கே ககத்தே கேனா. ஆனால் யார் மூலமாக? இந்த பிரம்மா மூலமாக. உங்களுக்கு கலெக்டர் தான் எல்லாம் கொடுக்க போகிறாருன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு தேவையானது. ஆனால் டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸுக்கெலாம் நீங்கள் நுழைய முடியாது. அங்கே பியூன்லேருந்து கிளர்க்கில் இருந்து பிஏ வரைக்கும் ஒவ்வொருத்தரையாக அணுகி அவங்க ஓகே சொன்னால் தான் நீங்கள் கலெக்டரை போய் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவர் சாங்ஷன் பண்ணாலும் கொடுக்குறதும் இன்னொரு ஆள் தான் கொடுப்பார். கலெக்டர் வந்து கையில் வந்து கொடுக்க போகிறது கிடையாது எதையும். அப்போது பாபா சொல்கிற த்ரூ வயா அப்படின்னு ஒன்று இருக்குது, வழியாக, மூலமாக. யார் மூலமாக? பிரம்மா மூலமாக. அப்போது சில பேர் அந்த நினைப்பில் யஜ்ஞத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்புறம் நம்பர்வார் மரியாதை என்பது வைக்கும் பொழுது நம்பர்வார் மதிப்பு பலன் என்பதும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது நம்பர்வார் மதிப்பு வைத்தா நம்பர்வாராக தான் கத்தியில் உட்கார முடியும். மம்மா பாபா பகலே பைட்டேங்கே ராஜ கதீப்பர், மம்மா பாபா ராஜ சிம்மாசனத்தில் முதல்ல உட்காருவாங்க. பிறகு உன்கோ ஃபாலோ கர்னாகே, பிறகு அவர்களை பின்பற்ற வேண்டும். பகுத் பிரஜா பனானி படே, நிறைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பாபா குழந்தைங்களை உருவாக்கணும். பதவியும் மிக உயர்ந்தது. பயப்படுவதற்கு விஷயம் எதுவுமே இல்லை. ஏரோப்ளேனில் யாராவது புதுசாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏரோப்ளேனில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? அதே போல் சில பேர் இந்த யஜ்ஞத்தை பார்த்து வெளியிலேருந்து பார்த்து கூட வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது ஒன்றும் பயப்படுறதுக்கான இடம் இல்லை. அம்மா அப்பா இருக்கிறாங்க, நமக்கு ஆஸ்தி கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தா சந்திரனுக்கு கூட போகிறாங்க பயம் இல்லாமல். சில பேர் ஏரோப்ளேனில் போகிறதுக்கே, ஏன் காரில் போகிறதுக்கே கூட பயப்படுவாங்க. இங்கே பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. பாபா வீட்டில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏரோப்ளேனில் போகிறதுக்கு பயப்படுறவங்க, ஒருத்தர் வந்து சந்திரனுக்கு கூட தைரியமாக போயிட்டு வர்றாரு. என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? என்ன வித்தியாசம்? பாபா சொல்கிற ப்ராக்டிஸ்க்கு பாத்து கைனா. ஒருத்தருக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் என்ன இல்லை, பயம் இல்லை. இப்போ ஒரு மேடையில் பேசுங்கன்னா சில பேர் பயப்படாமல் பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பாபா ஸ்பெஷலாக சக்தி கொடுத்துருக்கிறாரா? அப்படிலாம் இல்லை. அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து மேடையில் ஏறி பேசுகிறது கஷ்டம் இல்லை. அதே போல தான் இங்கேயும் ஒன்றும் பயப்படுறதுக்கு விஷயம் இல்லை. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. யார் ஒருத்தர் ப்ராக்டிஸே பண்ணலையோ அவங்களுக்கு இங்கே எல்லாமே பயமாக தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸி. பரந்து உன்சே ஃபாயதா குச் பி நகி ஹோனா கே யஹ் தும் ஜான்தே ஹோ.
சரி, அவங்க சந்திரனுக்கே ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. சந்திரனுக்கு போனாலும் கூட பிரயோஜனம் இல்லை. பாபா சொல்றார் அதனால ஒரு பலனும் இல்லை. அவங்க மேலும் மேலும் கீழிறங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆத்மாவுடைய ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? நாளுக்கு நாள் இறங்கு முகத்தில் இருக்கிறது. டவுன்ஃபால் ஆர் ரைஸ், இறங்குமுகம் மற்றும் ஏறுமுகம். இதை பற்றியும் குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அவங்க கலியுகத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்தாலும் டவுன்ஃபால், இறங்கு முகம். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்தாலும் ஏறு முகத்தில் இருக்கிறீங்க. சித்திரம் கூட இருக்கிறது. ஏணிப்படி சித்திரத்தில் ஒவ்வொரு படிப்படியாக இறங்கி வந்தது. முதல்ல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் செய்தாங்க. ஆஜ் தேக்கோ, இன்னைக்கு பாருங்க இந்த பாரதம் எவ்வளவு ஏழை நாடாக ஆகிடுச்சு. இதெல்லாம் உண்மையான விஷயம். इन्होंने तो खुद ही लिखा है तो यहाँ सीडी में दिखाना चाहिए. அப்போ ஏணிப்படியில் இந்த விஷயத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும், கீழேயே எழுதவும் வேண்டும். அங்கே வைரம் போன்ற மாளிகைகள் ஜொலித்து கொண்டு இருந்தன. சத்தியுகத்தில் அப்படிலாம் இருந்துச்சுன்னு புராணங்கள் கூட கதை சொல்லுது. ஆனால் இங்கே பாருங்க, சோழியில்தான் கட்டடங்கள் உருவாக்கப்படுகிறது, அற்பமானவற்றை வைத்து. முன்னாலே எவ்வளவு செல்வம் இருந்தது, இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. பாபா சொல்றார் இப்போ எல்லாமே சோழியில தான் காரியம் நடக்குது. குருத்வாரில் கூட சோழியை வைத்திருக்கிறாங்க. அப் தோ கோயி பைசா பி நகி ரக்தே ஹோங்கே. இப்போ பைசா கூட அங்கே வச்சிருக்க மாட்டாங்க. அதாவது ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆகிட்டாங்க. ஏணிப்படி மிக சிறப்பாக நமக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றது. இந்த ஏணிப்படி படத்தில் நீங்கள் தெளிவாக எழுதி வைக்கலாம். மம்மா பாபாவோடு குழந்தைகளுடைய சித்திரமும் இந்த ஏணிப்படியில் காண்பிக்கப்படுகிறது. மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிறகு படிப்படியாக கீழே இறங்கி வந்துடுறாங்க. இது ஆத்மாக்களுடைய மரம். புதிய புதிய சித்திரங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கிறது. புரிய வைக்கிறதுலையும் அப்பந்தான் சகஜமாக இருக்கும். இறங்கு முகம் எப்படி ஏற்படுகிறது, ஏறுமுகம் எப்படி நிகழ்கிறது. நாம் நிராகார உலகத்தில் போய் நாம் சென்று பிறகு சாக்கார உலகத்துக்கு வர்றோம். இதெல்லாம் புரிய வைக்கிறது சித்திரத்தை வைத்து புரிய வச்சோம்னா ரொம்ப சகஜம். சமஜித்தே நகித்தோ, சில பேருக்கு நாம் ரொம்ப புரிய வச்சும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை. டிராமாவை சாட்சியாக பார்க்க வேண்டும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் அவங்க ஒன்றும் ஏற்றுக்கலையா, பரவாயில்லை, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை. இதை நீங்கள் சாட்சியாக பார்க்க வேண்டும். பச்சோं को यज्ञ की बहुत ரெஸ்பெக்ட் होनी चाहिए. குழந்தைங்க இந்த வித்யாலயத்தின் மீது, இந்த யஜ்ஞத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பவர் ஆக வேண்டும். यज्ञ का एक पैसा भी बिगर पूछे उठा वा माता पिता की छुट्टी बिगर किसको देना यह महान पाप है. யஜ்ஞத்தின் மீது மரியாதைன்னா என்ன? பாபா சொல்றார், யஜ்ஞத்தில் ஒரு பைசா கூட அனுமதி இல்லாமல் எடுத்தால், கேட்காம எடுத்தா, மம்மா பாபா அனுமதி இல்லாமல் யாருக்காவது கொடுத்தா அது மகா பாவம் அப்படின்றார். இதுக்கு பேர் தான் என்னதாமா? யஜ்ஞத்தின் மீதான மதிப்பு அப்படின்றார். மகா பாவம்னே சொல்கிறார். நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் மம்மா பாபா பெர்மிஷனோட இருக்கணும், இல்லை என்றால் அது மகா பாவம். தும் தோ பச்சே ஹோ, கோயி சமய் பி கோயி பி சீஸ் மில் சக்தி. நீங்கள் பாபா குழந்தைங்க, எந்த நேரம் வேண்டுமானாலும் எந்த பொருளையும் நீங்கள் பெற முடியும். யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஜாஸ்தி லேக்கர் கியூ ரக்னா சாகியே. நீங்கள் ஏன் ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கணும்? நாளைக்கு தேவையானதை பாபா நாளைக்கு கொடுப்பார். அதனால் ஜாஸ்தி என்ன பண்ண வேண்டாமாமா, வச்சுக்க வேண்டாமாமா. இப்படி எல்லாரும் நினச்சி என்ன பண்ணிடுறாங்க, இந்த மார்க்கெட்டில் பற்றாக்குறை வருது இல்லையா, திடீர்னு டிமாண்டு. இந்த டிமாண்டு வர்றதுக்கு காரணமே என்னது? டிமாண்டு வந்துருச்சுன்னா விலை கூடிரும். காரணம் பதுக்கல்னால் என்னது? நிறைய பேர் நாளைக்கு வேணும்னு என்ன பண்ணிடுறாங்க, பதுக்கி வச்சுக்கிறாங்க.
பதுக்கி வைக்கும்போது அந்த பொருள் என்னவாயிடுது, ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது. பாபா சிம்பிளாக சொல்கிறார், உங்களுக்கு இன்றைக்கி தேவையான பொருளை பாபா இன்றைக்கி கொடுத்துட்டார், நாளைக்கு தேவையான பொருளை நாளைக்கு கொடுத்துடுவார். நீங்கள் ஜாஸ்தி எதையுமே தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டாம். சோச்தேகே பதா நகி ந மிலே தோ அந்தர் ரக்னே சே யக் ஃபிர் தில் காத்தீகே கியோங்கி பேகாயதா காமகே. சில பேர் என்ன நினைக்கிறாங்களாமா, நாளைக்கு கிடைக்கலன்னா என்ன அப்படின்னு ஒளிச்சு வச்சுக்கிறாங்களாமா. அப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டா உள்ளமே உறுத்தும். ஐயோ, நாளைக்குன்னு நமக்கு வச்சுருக்குறோம், இன்றைக்கே இல்லாதவங்க நிறைய பேர் இருந்துட்டுருக்கிறாங்க. அப்போது ஒளிச்சு வைக்கிறது, பதுக்கி வைக்கிறதுங்கிறது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் இல்லையா? சீஸ் தோ துமே கபீபி மில் சக்திகே. உங்களுக்கு தேவையான பொருளை பாபா எப்போ வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கொடுக்க முடியும். பாப்னே ககாகே, பாபா சொல்லியிருக்கிறார், அந்த கால் அச்சானக் கோயிபி மருத்தோ சக்தேகே. கடைசி நேரத்தில் திடீரென்று யாரும் இறந்து விடவும் முடியும். தோ அந்த சமய ஜோ பாப் கியே ஹோங்கே வகை கிச்சடு பட்டி சப் சாமனே ஆயேகி. அப்போது கடைசி நேரத்தில் யார் நிறைய பாவம் சேர்த்து சரீரம் விடுறாங்களோ அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் எதிர்க்கே வரும். இதான் சொல்லுவாங்க, புதையல் புதைச்சி வச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லட்ச லட்சமாக கோடி கோடியாக தங்கம் வைரத்தெல்லாம் யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வச்சு உண்ணாமல் தின்னாமல் அண்ணாமலைக்கு அரோகரா அந்த புதையல் புதைச்சி வச்சு செத்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு கூட சொல்லலை, நண்பர்களுக்கு கூட சொல்லலை, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவால் அடுத்த பிறவிக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அது அந்த புதையலையே சுற்றிட்டு வருமாமா. அது எவ்வளோ கொடுமை. இந்த நாய்க்கு முழு தேங்காய் கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணாது, நாய்க்கு முழு தேங்காய் கிடைச்சா தானும் சாப்பிடாது, அடுத்தவங்களுக்கும் அது என்ன பண்ணாது, கொடுக்காது. பாபா சொல்கிறார், பதுக்கி வச்ச பொருளை நீங்கள் சரீரம் விட்டுட்டீங்கன்னா அதை நீங்களும் அனுபவிக்க முடியாது. எல்லா புதையலுக்கும் பின்னாலேயும் ஒரு பூதம் காவல் காக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த கதை தான். இந்த ஆத்மா அடுத்தவங்களையும் என்ன பண்ண விடாது, எடுக்கவும் விடாது. ஆனால் உள்ளம் உறுத்திக்கிட்டே இருக்கும், நாமளும் அனுபவிக்கலை, மற்றவங்களாலையும் அனுபவிக்காமல் போயிடுச்சே சொல்லிட்டு. அந்தர்மே கோயி துவிதா நகி ரகனா சாகியே. பாபா ஹமேசா சம்ஜாத்தேகே. அதனால தான் பாபா எப்பொழுதும் புரிய வைக்கிறார், உள்ளுக்குள் இரட்டை சிந்தனை வர வேண்டாம். அப்படியா இப்படியா, அதுவா இதுவா வச்சுக்கவா வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். பாபா என்ன சொல்கிறாரோ அது. தில் சாப் ஹோகி தோ, உள்ளம் சுத்தமாக இருந்தது எனில் அந்த கடி குச்சிபி சாமனே நகி ஆயேகா. கடைசி நேரம் உள்ளுக்குள்ளே எதுவுமே வராது, உள்ளுக்குள்ளே எதுவுமே வராது. நேத்தோம் இந்தானாலும் ஒருத்தர் இஸ்ரேல் இல்லை ஏதோ ஒரு நாடு, இந்த நாடு மறந்துடுச்சு, அந்த நாட்டு ஜனாதிபதி ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே போகிறார். ரிசைன் அவருடைய பதவி காலம் முடியுது. சைன் பண்ணுறார், சைன் பண்ணிவிட்டு வெளியில் ரெடியாக ஒரு சைக்கிள் நிற்குது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி முடிச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு அவர் எதில் போகிறாருன்னா சைக்கிளில் போகிறார். அவரை வழி அனுப்புகிறவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த அரசாங்கத்தினுடைய எந்த காசையும் நான் என்ன பண்ணிட்டு போல, எடுத்துட்டு போல. சில பேர் லாரி வச்சு கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்குது, சமர்ப்பித்து கூட அப்படி மாதிரிலாம் இருக்குது. இப்போது அப்போது பாபா பாருங்க, ஒரு அஞ்ஞானியை கூட நமக்கு முன்னால் எடுத்துக்காட்டு காமிக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் கிளம்புறார், எதுவுமே. பாபா சொல்கிறார், கடைசி நேரத்தில் உள்ளம் உறுத்திடக்கூடாது. ஐயோ, நான் இது யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வச்சுட்டேனோ அப்படின்னு உள்ளம் உரு. ஏன்னா மரணம் எப்போனாலும் வரணும். யக்ஞசே சப்குச் மில்தா ரகத்தாகே. நாளைக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு யஜ்ஞத்திலேருந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டேர் பச்சே ஜின்கே பாஸ் பைசே டேருகே. நிறைய குழந்தைங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குதா? பாபா சொல்கிறார்,
उनको कहते हैं जब दरकारी होगी तब मांग लेंगे. எப்போ தேவைப்படுதோ அப்போ கேட்டுக்கலான்னு பாபா அவங்களுக்கு சொல்கிறார். ஏன் உங்கள்கிட்ட நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பாபாட்ட கொடுத்துருங்க. எப்போ தேவையோ நீங்கள் அதை பாபாட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ககுத்தேகே பாபா கபீபி ஜரூரத்து ஹோத்தோ ஹம் பைட்டேகே. சில பேர் நினைக்கிறாங்களாம்மா, எப்போமாவது அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யன்னு நாங்கள் வச்சுருக்குறோன்னு கேட்டதுக்கு பாபா சொல்கிறார், நான் உட்கார்ந்துருக்கிறேன் இல்லையா. बल पवित्र नहीं रखते, कान पान की भी परहेज नहीं रखते, परंतु यह प्रण करते हैं बाबा हमारे पास बहुत पैसे पड़े हैं, ऐसे ही गुम हो जाएंगे. சில பேர் பவித்திரமாக இருக்கிறது இல்லை, உணவு விஷயத்தில் பத்தியம் கடைபிடிக்கிறது இல்லை, ஆனால் இந்த உறுதி எடுக்கிறாங்க, பாபா எங்களிடத்துல நிறைய பைசா இருக்குது அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க அப்படியே காணாமலையும் போயிடுறாங்க, அந்த பொருளும் கூட காணாமல் போயிடுது. பீச்சுமே கோயி கா ஜாயேகா. பணம் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு நம்பி வாழ முடியாது. அதை இடையிலேயே யாராவது நம்மிடமிருந்து அபகரித்து எடுத்துக்கொள்வார், சாப்பிட்டு விடுவார். इसलिए ஜப் சாகியே மங்கா லேனாகே. அதனால் நீங்கள் ஒப்படைச்சிட்டு எப்போ தேவையோ அப்போ பாபாட்டேருந்து கேட்டுக்கலாம். बाबा कहते हैं हम भी क्या करेंगे, मकान बनाना होता है तो आपे ही आ जाता है. பாபா சொல்கிறார், நானும் கூட என்ன செய்வேன், உங்களுக்கு பில்டிங் கட்டணும்னா அதுக்கான பொருள் தானாகவே வந்துடும். பில்டிங் கட்டணும்னா அதுக்கான பொருள் தானாகவே வந்துடும். தோ டேர் பச்சே பைட்டேகே அப்பனே கர்மே. நிறைய குழந்தைங்க தன்னுடைய வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா பாபா சொல்கிறபடி நடக்காததுனால, தனக்குன்னு ஒதுக்கி வச்சதுனால அவங்க பாபா கையை விட்டுட்டு கூட போயிட்டு அவங்க லௌகிக்கத்துக்கு போய் மாட்டியிருக்கிறாங்க. தோ ஐசே பச்சோं भी ऊंच पद पा लेते हैं, प्रजा में भी कोई कम पद नहीं है, राजाओं से भी कोई साहूकार बहुत धनवान होते हैं, इसलिए अंदर कोई ऐसा ख्याल करना नहीं करना चाहिए. சில பேர் குடும்பத்தில் இருந்துட்டு கூட பாபாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு பாபா சொல்கிறார், அவங்க உயர்ந்த பதவி அடைஞ்சிருவாங்க அப்படின்றார். ஏன்னா அவங்க பாபாட்ட ஒப்படைச்சிட்டதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிடுது, உயர்ந்த. இப்போ குடும்பத்தில் இருக்கிறாங்க, தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காமல் பாபாட்ட கொடுத்துடுறாங்க. அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ராஜாக்களை காட்டிலும் சில செல்வந்தர்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வெளியில் இருந்தாலும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டதுனால பெரும் பதவி அடைவாங்க. ராஜாவை விட இவங்கள்ட்ட செல்வம் ஜாஸ்தி வந்துடும் அப்படின்றார் பாபா. तुम्हारा अंजाम है பாபா आप जो खिलाएंगे. நீங்கள் தான் பாபாட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க, பாபா நீங்கள் என்ன சாப்பிட கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிட்டுப்பேன். எதுவாக இருந்தாலும் சரி, கூழோ கஞ்சோ இல்லை ஒரு நாள் விருந்து 36 வகை விருந்து, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பேன். நீங்கள் சொன்னீங்க அந்த உறுதிமொழி. எங்கே உட்கார சொன்னாலும் உட்காந்துப்பேன், எங்கே படுக்க சொன்னாலும் படுத்துப்பேன், எதை உடுத்திக்க சொன்னாலும் நான் அதை உடுத்திப்பேன். நீங்கள் உறுதிமொழி சொன்னீங்க. ஃபிர்பி உஸ்பர் நகி சல்தே தோ. ஒருவேளை அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தா பிறகும் கூட அதன்படி நடக்கலை என்றால் துர்கதி ஹோ ஜாத்திகே, துர்கதி ஏற்பட்டுடுது. பாபா ஆயேகே சத்கதி தேனே, பாபா வந்திருக்கிறது சத்கதி கொடுக்க. அகர் ஊஞ்சிப்பது நகி பாயேங்கே தோ, ஒருவேளை அவங்க பாபா குழந்தையாக இருந்தும் உயர்ந்த பதவியை அடையலைன்னா அதை துர்கதி என்று தான் சொல்லணும் இல்லையா. வகாம்பி பகூத் சாகுக்கார் கோயி கம்பது கோயி ஊஞ்சிப்பது வாலே தோ ஹேனா. அங்கே கூட சில பேர் ரொம்ப பெரிய செல்வந்தரா சத்தியுகத்தில், சில பேர் குறைந்த பதவி உடையவரா, சில பேர் உயர்ந்த பதவி உடையவரா இருப்பாங்க. குழந்தைங்க ஸ்ரீமத் படி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தன்னுடைய இஷ்டப்படி நடப்பதால் தனக்கு ஏமாற்றம் தந்து விடுகிறார்கள். இது சிவ பாபாவினால் படைக்கப்பட்ட ஞான யஜ்ஞம். இதனுடைய பெயரே என்ன? ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்ஞம். சிவ பாபா வந்து சுயராஜ்யம் அளிக்கின்றார்.
கிஸ்கி தக்தீர்மே நகி ஹே, யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ, நாம் பாலா நகி ஹோனாகே, யாருக்கு உயர்ந்த பெயர் அடையணும்னு அதிர்ஷ்டத்தில் இல்லையோ, அப்போ அவங்க வாயிலிருந்து நல்ல நல்ல ஞான கருத்துக்கள் வெளிப்படுவதும் இல்லை, அவர்கள் யாருக்கும் புரிய வைப்பதும் இல்லை. तो कहेंगे नाम निकलने में अभी देरी है, जिस कारण समझाते समय मुख्य मुख्य பாயிண்ட்ஸ் भूल जाते हैं. அப்போ இன்னும் பேர் வர்றதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதன் காரணத்தினால், அதாவது ஞானமே சொல்லாமல் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிற நேரத்தில் முக்கியமான பாயிண்ட் கூட மறந்து போயிடுது. இதுவும் புரிய வைக்க வேண்டும். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்ஞம், சுயராஜ்யத்தை அடைவதற்காக. இதை நீங்கள் போர்டில் கூட எழுத முடியும். இந்த யஜ்ஞத்தில் பழைய உலகம் எல்லாம் ஸ்வாகா ஆகிவிடுகிறது. இதற்காக மகாபாரத யுத்தம் காத்து கொண்டு இருக்கிறது. விநாசத்திற்கு முன்பாக இந்த சுயராஜ்ய பதவியை எடுத்து கொள்ள வேண்டும் என்றால் வந்து எடுத்து கொள்ளுங்கள். போர்டில் மிக அழகாக இதை எழுதணும். லட்சியம் குறிக்கோளும் இதில் வந்து விடுகிறது. கீழே எழுத வேண்டும், சுயராஜ்ய பதவி கிடைக்கிறது. எவ்வளவு முடியுமோ கிளியராக எழுத்து இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் படித்து புரிந்து கொள்ளும்படியாக இருக்கணும். பாபா டைரக்ஷன் கொடுக்குறார், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போர்டு உருவாக்கணும், அதில் வார்த்தைகளெல்லாம் இப்படி இருக்கணும். வரும் காலத்தில் இந்த யஜ்ஞத்திற்கான பிரபாவம் மகத்துவம் மிக அதிகமாக உயரும். தூஃபான் புயல் என்னவோ நிறைய வரும், ஆனாலும் இந்த புயலை கடந்து இந்த யஜ்ஞத்திற்கு பெயரும் வெளிப்படும். சத்தியத்தினுடைய படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கி விடாது. நாம் பார்க்கடலை நோக்கி போக வேண்டும் என்றால் விஷக்கடலின் பக்கம் உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டாம். யாரிடம் ஞானம் இல்லையோ, யார் ஞானம் எடுத்து கொள்ளவில்லையோ அவங்க பின்னால் நிற்பாங்க. ஆகவே தன்னுடைய நேரத்தை இப்போ வீணாக்கிடாதீங்க. ஞானம் விளக்கம் மிக மிக சகஜமானது தான். நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவி தேவதையாக இருந்தீங்க, இப்போ பூஜாரி ஆகியிருக்கிறீங்க. மீண்டும் பாபா கூறுகிறார், என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய கரை பாவம் நீங்கிவிடும், பஸ்பமாகிவிடும். இதை தவிர்த்து வேறு உபாயம் எதுவும் இல்லை. இதுதான் உண்மையிலும் உண்மையான உபாயம். ஆனால் யோகத்தில் குழந்தைகள் இருப்பதே இல்லை. தேக அபிமானம் நிறைய இருக்கிறது. தேக அபிமானம் எப்பொழுது அழியுமோ அப்பொழுதே யோகத்தில் இருக்க முடியும். பிறகு கர்மாதீத நிலையும் ஏற்படும். கடைசி நேரத்தில் எந்த ஒரு பொருளும் நினைவுக்கு வர வேண்டாம். कोई बच्चों का कोई चीज़ में इतना मोह पड़ जाता है जो बात मत पूछो. சில குழந்தைங்களுக்கு சில பொருட்கள் மேலே மோகம் அவ்வளவு ஏற்பட்டுடுது, அதை பற்றி கேட்காதீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு பற்றி ஏற்பட்டுடுது. சிவபாபாவை அவங்க ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஐசே பாப்புக்கோ. பாபா யார்? எப்பேற்பட்ட பாபா? அவர் நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறார். அவரை நாம் எவ்வளவு நினைவு செய்யணும்? அவரை அப்படி நினைவு செய்யணும், கை வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தால் அவரை மிக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். அப்படி அரிதாக வெகு சில குழந்தைகளை நினைவு செய்கிறார்கள். நடத்தை மூலமாகவே தெரிந்து விடுகிறது, இன்னார் இந்த யஜ்ஞத்தில் மதிப்பு கொண்டிருக்கவில்லை, இன்னார் இந்த யஜ்ஞத்தின் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த யஜ்ஞத்தின் மீது நம்ம ரொம்ப மதிப்பு கொண்டிருக்கணும். சம்பால் கி கோயா பாபா கோ குஷ் கியா. நீங்கள் இந்த யஜ்ஞத்தை பாதுகாத்து வளர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாபாவை குஷிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹர் பாத்துமே சம்பால் சாகியே. இந்த யஜ்ஞத்தை பாதுகாத்து வளர்க்கறதுல ஒவ்வொரு விஷயத்துலையும் அட்டென்ஷன் கொடுங்க. பொருள் சேமிக்கிறது, சிந்தனை சேமிக்கிறது, வாயு மண்டலத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, இப்படி ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் கவனம் கொடுங்க. ஏழைகளினுடைய
சின்ன சின்ன அளவு பணம் கூட, அதாவது மிக குறைஞ்ச அளவு பைசா கூட இந்த யஜ்ஞத்திற்கு வருகிறது என்றால் அதன் மூலம் அவர்கள் பல கோடிக்கு அதிபதி ஆகிவிடுகிறார்கள். மாதாக்களிடத்தில் எதுவுமே இல்லை, அவங்க 1 ரூபாய் 2 ரூபாய் 8 யஜ்ஞத்துக்கு கொடுத்துடுறாங்க சேமித்து. அப்போ அவங்க பல கோடிக்கு அதிபதி ஆகிவிடுகிறார்கள். ஏன் என்றால் அவங்க ரொம்ப பாவனையாக குஷியாக கொண்டு வராங்க. பாபா சொல்றார், நான் ஏழை பங்காளனாகத்தான் இருக்கின்றேன், நான் குழந்தைங்களாகிய உங்களுக்குத்தான் வந்திருக்கின்றேன். சில பேர் 8 எடுத்துட்டு வராங்க, பாபா வீடு கட்டுறதுல 1 செங்கல் வாங்கி எடுத்துக்கோங்க. சில பேர் 1 பிடி 2 பிடி தானியத்தை எடுத்துட்டு வராங்க. உன்கா தோ பகுத் ஹோ ஜாத்தாகே, அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய பிராப்தி ஏற்பட்டுடுது. கனா கனா முகர் பராபர் ஹோ ஜாத்தாகே, அப்படி ஏழைங்க கொண்டு வரக்கூடிய அந்த தானியத்தினுடைய ஒவ்வொரு தானிய மணியுமே தங்க காசாக மாறிடுது அப்படின்றார். அவ்வளோ ஏழைங்க 2 பிடி எடுத்துகிட்டு வராங்க. அந்த 2 பிடியில் எத்தனை தானியம் இருந்திருக்கும், அந்த ஒரு தானியமும் தங்க காசாக மாறிடுது. ஐசே தோடேஹி கி தும்கோ கரிபோங்கோ பைட் தானு தேனா, ஏழைங்களுக்கு உட்காந்து தானம் கொடுத்துட்ருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. கரிபோங்கும் தோ வக லோக தான் தேத்தேகே, உலகத்தில் உள்ளவங்க ஏழைங்களுக்கு தானம் கொடுக்குறாங்க. ஐசேத்தோ துனியாமே டேர் கரிபகே, இந்த மாதிரி ஏழைங்க உலகத்தில் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். எல்லோரும் வந்து இங்கே உட்காந்துட்டா எல்லாமே குழம்பி போயிடும், தலை வெயிட் ஆகிடும். அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் யஜ்ஞத்தில் சரண்டர் ஆகிடுறோம், ஆனால் பாதுகாக்கவும் வேண்டும் இல்லையா. ஐசா நாகோ யஜ்ஞமே ஆக்கர் உதம் மச்சாவே, யஜ்ஞமே பகவத் புண்ணிய ஆத்மா பன்னா சாகியே, யஜ்ஞத்துக்கு வந்து நாம் பிரச்சனைகளை உருவாக்கிடக்கூடாது, யஜ்ஞத்தில் நாம் மிகுந்த புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். படி சம்பால் கர்னி சாகியே, ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக நடந்து கொள்ளணும், யஜ்ஞத்தை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். ரிகார்டு ரகனா சாகியே யஜ்ஞ கேலியே, இந்த யஜ்ஞத்தின் மீது மிகுந்த மரியாதை மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய யஜ்ஞத்தினால் நமது சரீர நிர்வாகமும் நிகழ்கிறது. யஜ்ஞத்தினுடைய பைசா யாருக்கும் கொடுப்பது என்பது பெரிய பாவம். இந்த பைசா என்பது சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்கக்கூடியது. ஈஸ்வரிய சேவையில் இது ஈடுபடுத்தப்பட வேண்டும். மற்றபடி இதை யாருக்கும் நினைச்சவங்களுக்கு தானம் கொடுப்பது என்பது புண்ணியத்தினுடைய காரியமாக ஆகிறதில்லை. பாபா சொல்கிறார், இந்த ஞான ஸ்ரீமத் படி இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பயன்படுத்தப்படும் போது அது புண்ணியமாக ஜென்ம ஜென்மத்திற்கும் தொடர்வதாக இருக்கிறது. நாம் இவ்வளோ காலம் ஏழைங்களுக்கு பணம் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம இறங்கும் முகத்திலே வந்துட்டோம். ஏன்னா தகுதியற்ற ஆத்மாவுக்கு பணம் கொடுப்பது என்பது அது பாவச் செயல் ஆகிவிடுகிறது. இங்கே கூட அப்படித்தான், நாம் எதை கொடுப்பதாக இருந்தாலும் அனுமதியின் பேரில் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. तुम बच्चे सबको बाप का परिचय देने के लिए छोटे छोटे गांव में भी प्रदर्शनी करते रहो. குழந்தைங்களாகி நீங்கள் எல்லாருக்கும் பாபா அறிமுகம் கொடுப்பதற்காக சின்ன சின்ன கிராமங்கள்லையும் போய் படவிளக்கம் கொடுங்க. ஏக்கு கரீப் பி, அந்த கிராமங்கள்லேருந்து ஒரே ஒரு ஏழை பாபா குழந்தை ஆகிட்டாலும் கூட அது ரொம்ப சிறப்பான விஷயம்தான். இதில் செலவு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் இந்த ராஜ்யத்தை அடைகிறாங்க. லக்ஷ்மி நாராயணனாகி ராஜ்யத்தையே அடைவது என்பது செலவுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. விஸ்வக்கி ராஜ்ய, உலகத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக செலவு எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. அந்த மனிதர்கள் உலக ராஜ்யத்தை பிடிப்பதற்காக எவ்வளவு சண்டையிடுகிறார்கள், ஏவுகணைகள் ஆயுதங்கள் தயாரிக்க எவ்வளவு செலவு செய்கிறார்கள். இங்கே பைசா செலவில்லாமல் உலக ராஜ்யம் அடைய முடியும். கோடி பாபா சோழி கூட செலவு செய்ய வேண்டாம், ஒரு நொடியில் நீங்கள் விஸ்வராஜ்யத்தை அடைய முடியும். தந்தையை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அல்ஃப் அவர் பே, ஏ பி, அப்பா மற்றும் ஆஸ்தி. பாபா கூறுகிறார், எவ்வளவு முடியுமோ உண்மையான உள்ளத்தோடு இருந்தால்
உங்களுடைய உண்மை உள்ளத்தை கண்டு எஜமானனாகிய பாபா மகிழ்ச்சி அடைவார். சச்சி தில், நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு இருங்க, பாபாவை சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் உண்மையான கண்டத்திற்கே எஜமானன் ஆகிடுவீங்க. பொய்யானவர்கள் இங்கு காலத்தை ஓட்ட முடியாது. யாது கருணாகி, நாம் நினைவு செய்ய வேண்டும். ஐசனகி கி ஹம்தோ பச்சே கைகி, நான் தான் பாபா குழந்தை ஆகிட்டேன்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நினைவு செய்வது பெரும் உழைப்பு. அந்த உழைப்பு இல்லை என்றால் பாபா சொல்கிறாங்க பிராப்தியும் கிடையாது. கோயி விகர்ம கியா அத்தோ, சில பேர் பாவகர்மமும் செஞ்சிடுறாங்க, அப்போ அவங்க பெரும் நஷ்டத்தை அடைஞ்சிடுறாங்க. பிறகு புத்தியில் எதுவுமே புரிவதும் இல்லை. பாபா அனுபவியாக இருக்கின்றார் அல்லவா? பாபா இதை கூறிக்கொண்டே இருக்கிறார். சில குழந்தைங்க தன்னை எல்லாம் புரிந்தவர்களாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாபா கூறுகிறார் இது பெரும் உழைப்புக்கான விஷயம். மாயா பகூத் விகுன் டால்தீகே, இங்கே நீங்கள் பிராப்தி அடைகிறதுக்கு மாயா நிறைய தடையை ஏற்படுத்துகிறது. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்வதற்கு முக்கியமான சாரம், अपने इस रुद्र यज्ञ का बहुत बहुत ரெஸ்பெக்ட் रखना है. தனது இந்த ருத்ர யஜ்ஞத்தின் மீது மிக மிக மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். தனது இந்த ருத்ர யஜ்ஞத்தின் மீது மிக மிக மதிப்பு மரியாதை கொண்டிருக்க வேண்டும். यज्ञ का वातावरण बहुत शुद्ध पवरफुल बनाने में सहयोगी बनना है. யஜ்ஞத்தினுடைய சூழல் மிக சுத்தமாக பவர்ஃபுல்லாக உருவாக்குவதற்கு சகயோகி ஆக வேண்டும். யஜ்ஞத்தினுடைய வாதாவரணை சூழ்நிலையை மிக சுத்தமாக பவர்ஃபுல்லாக உருவாக்குவதில் சகயோகி ஆக வேண்டும். இஸ்கி பியார் சே சம்பால் கர்னேகே, இந்த யஜ்ஞத்தை அன்போடு பாதுகாத்து வளர்க்க வேண்டும். अपने पास कुछ भी छिपाकर नहीं रखना है. தங்களிடம் எதையும் ஒளித்து வைத்து கொள்ள வேண்டாம். தில் சாஃப் தோ முராத் ஹாசில், உள்ளம் சுத்தமாக இருக்கும் எனில் வழக்கு தீர்ந்துவிடும். அதாவது பிரச்சனைகள் முடிந்து போய்விடும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் வழக்கு தீர்ந்துவிடும், பிரச்சனை முடிந்துவிடும். இஸ் யஜ்ஞக்கி கோடி கோடி அமுல்யகே, இந்த யஜ்ஞத்தினுடைய ஒரு பைசாவும் விலைமதிப்பற்றது. இஸ்லியே ஏக் கோடி பி வியர்த்த நகி கவானிகே, ஆகவே ஒரு பைசாவை கூட வீணாக செலவழிக்காதீர்கள். இஸ்கி விருத்திமே சகயோக தேனாகே, இதனுடைய வளர்ச்சிக்கு சகயோகம் கொடுக்க வேண்டும். வரதானம், तीनों कालों को सामने रख हर कार्य में सफल होने वाले सदा विजयी भव. வரதானம், 3 காலங்களையும் எதிரே வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய, 3 காலங்களையும் எதிரே வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக, சதா வெற்றியாளர் ஆகுக. லௌகீக ரீதியில் கூட யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க முன்பின் யோசித்து புரிந்து பிறகு அடி எடுத்து வைக்கிறாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிலாம் இல்லை. ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னால் என்ன ஆகும், என்ன நடந்துச்சு, என்ன பண்ணணும் எல்லாம் யோசித்து செய்கிறாங்க. அதே போல் இங்கேயும் குழந்தைங்களாகி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் முதலில் 3 காலத்தை முன்வைத்து புரிந்து பிறகு செய்யுங்கள். வெறுமனே நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள். வெறுமனே நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள். எல்லைக்கப்பாற்பட்ட புரிதலை தாரணை செய்யுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட புரிதலை தாரணை செய்யுங்கள். और विजयी पने के निश्चय के आधार पर
மேலும் நாம் வெற்றியாளர் ஆகியே தீர்வோம் என்ற ஆதாரத்திலும் திரிகாலதரிசி ஸ்திதியினுடைய ஆதாரத்திலும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள், ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுங்கள். அப்பொழுதே நீங்கள் அலௌகீகமானவர்கள், அசாதாரணமானவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன் ஹதிக்கே கினாரோங்கோ சோடு ஏக் பாப்புக்கோ சகாரா பனாலோ தோ பார் ஹோ ஜாயேங்கே. எல்லைக்கு உட்பட்ட பிடிமானங்களை விட்டுவிட்டு, எல்லைக்கு உட்பட்ட பிடிமானங்களை விட்டுவிட்டு ஒரு தந்தையை தனது பிடியாக துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு தந்தையை தனது துணையாக பிடியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கரை சேர்ந்து விடுவீர்கள். அப்பொழுது கரை சேர்ந்து விடுவீர்கள். அவ்யக்த இஷாரா நம்பிக்கை அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவர் கவலையற்றவராக இருங்கள். சில குழந்தைங்க நினச்சிக்கிறாங்க, மை ஸ்வயம் கோ ஜான்தாகும், நான் என்னை அறிவேன், மை டீக் ஹூம், நான் சரியாக இருக்கிறேன். தூசரே நகி ஜான்தே வ தூசரே நகி பகுஞ்சான்தே, மற்றவங்க என்னைய புரிஞ்சுக்கல, மற்றவங்க என்னை தெரிஞ்சுக்கல. ஆக்கீர் பகுச்சானகி லேங்கே, கடைசியாக ஒரு நாள் என்னை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஆகே சல்கர் தேக்கனா கியா ஹோத்தாகே, வரக்கூடிய காலத்தில் பாருங்க என்ன ஆகுது என்று. யகிபி ज्ञान स्वरूप याद स्वरूप आत्मा के लिए स्वयं को धोखा देने वाली அல்பேலாப்பன் கி மீட்டி நித்தராகே. இது கூட என்னை யாருமே புரிஞ்சுக்கல, எனக்கு யாருன்னு தெரியும், ஒரு நாள் வரும் என்னை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது கூட ஞானஸ்வரூப நினைவு சுரூப ஆத்மாவுக்கு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடிய அலட்சியமான இனிமையான தூக்கம். அலட்சியமான இனிமையான தூக்கம். என்னை பற்றி யாருக்கும் தெரியல, ஒரு நாள் வரும் என்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரைட்டுன்னா இப்போவுமே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கல. ஜின் பச்சோங்கே நிச்சய கா ஃபவுண்டேஷன் மஜ்பூத் ஹே வஹ் கபி சிப் நகி சக்தே. எந்த குழந்தைங்களிடத்தில் நம்பிக்கை அஸ்திவாரம் உறுதியாக இருக்குதோ அவர்களை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, உங்களை ஒளிச்சு வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருப்பீங்க. நம்பிக்கை இருக்குதுனாலே அதனுடைய அடையாளம் என்னது, பயமற்றவர் கவலையற்றவர். அதனால் என்னை யாரும் புரிஞ்சுக்கல, ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அது இனிமை தூக்கம். நீங்கள் நம்பிக்கையினுடைய அஸ்திவாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, உங்களை யாரும் மறைக்க ஒழிக்க ஒதுக்க முடியாது.